Assalamualaikum. Hello everyone. Welcome to my channel. இன்னைக்கு பிரியாணிக்கு எம்மி காம்போவான எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு panல ஒரு 1.5 டீஸ்பூன் எள்ளு சேர்த்திருக்கேன். அது கூடவே ஒரு 4 டேபிள்ஸ்பூன் கடலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டா இது மாதிரி வறுத்துக்கிறேன். இது மாதிரி வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா எடுத்து ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதுக்கு அப்புறமா ஒரு panல ஒரு 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கத்திரிக்காவை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துட்டு இது மாதிரி வறுத்து எடுத்துக்கிறேன். கத்திரிக்காய் ரொம்ப வறுக்காம கலர் சேஞ்ச் ஆகி வந்தா மட்டும் போதும். இது மாதிரி லைட்டா வறுத்து எடுத்துக்கிறேன். இது ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அதே panல ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு காஞ்ச மிளகாவை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துடுறேன். அது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இது கூட ஒரு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி அது மாதிரி ஃபைனா சாப் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். இது கூட ஒரு 5 பல் பூண்டையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கலந்துடுறேன். இது கூட 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு வதக்கிக்கிறேன். இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காவை இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி இது மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூட வறுத்து வச்சிருக்கிற மலாட்டை எல்லாம் அரைச்சிட்டு அதோட பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகுத்தூளுக்கு பதில் முழு மிளகையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலா கொத்தமல்லி சேர்த்துட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.